பரந்தூர்ல அங்க விமான நிலையம் அமைக்க போறதா பண்ணியிருக்கிற ஒரு தீர்வுக்கு அது நடத்தக்கூடாதுன்ற மக்கள் கோரிக்கையை முன் வச்சு இப்ப இருக்கிற புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் தாவேக தலைவர் நாளைக்கு அங்க மக்களை சந்திக்க போறாரு. இதுல என்ன விஷயம்னா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த தலைவர்களுக்கு பிறந்த நாள் ஆனாலும் பிரச்சனை ஆனாலும் பரந்தூர்ல இருக்கிற மக்களை பனையூருக்கு கூப்பிடாம நேரடியா போய் களத்துல சந்திக்கிறாருன்ற ஒரு விஷயம்தான். இருந்தாலும் தொடர்ச்சியா இன்னைக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு மோடி அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதை அறிவிச்சிருக்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கையை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எதிர்த்து எல்லாம் போராடாம இருக்கிற வேலையெல்லாம் பார்க்காம இன்னைக்கு அங்க போயிருக்கிறாருன்றது ஒண்ணு. இன்னும் இருக்கிற பிரச்சனையும் அவர் தலையிடணும். இதே போல களத்துல எல்லாத்துக்கும் போய் நிக்கணும்ன்றத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். அதே போல அவருடைய கௌரவ தலைவர், தத்துவ தலைவர்னு அழைக்கப்படுற பெரியாரை அவர் தத்துவ தலைவரா ஏத்துக்கின்னு இருக்கிறாரு. அவருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வரும்போதும் சரி, அம்பேத்கருக்கு பிரச்சனை வரும்போதும் சரி, அது சம்பந்தமா அவர் எக்ஸ் தளத்துல தான் பதிவிடுறாரே தவிர அவங்க தொண்டர்கள் எங்கேயும் போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அந்த மாதிரி நடத்தி பார்க்கல. அவரும் பெருசா எதுவும் களத்துல இல்லைன்றதுதான். அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப ஓட்டுக்காக மக்களை சந்திக்கிறது அப்படின்றது இப்ப பரந்தூர்ல போய் அதுக்கு தான் போறாரு, வேற எதுக்கும் போல அப்படின்றதான். ஓட்டுக்காக மக்களை சந்திக்கிறாரு. ஆனா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எல்லா பிரச்சனைக்கும் அவர் தலையிடணும், களத்துல நிக்கணும்ன்றத நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். இது நல்ல விஷயம் தானே அது. ஏன்னா பல மக்கள் பிழைக்கும் வேலை, சில பேர் வீடும் பாதிக்குது, அதையும் பார்க்கணும். நிலம் வச்சிருக்கோம், அதை வச்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. இப்போ மொத்தமா டோட்டலா போற மாதிரியே இருக்குது. ஆனா கோடிக்கணக்கான மக்கள் அதில் பயன்படுவாங்க. என்னோட கருத்து இதுதான். ஏன்னா மக்களுக்கு இந்த வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறான். ஒரு சாதாரண மக்கள்ல இருந்து அதுல கொஞ்சம் வேலை கிடைக்கும், படிச்சவங்கல இருந்து படிக்காதவங்க இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். சின்ன வேலை கிடைக்கல படிக்காதவங்கலாம் இல்ல, அந்த இடம் கொடுக்குறவங்க கூட ஒரு ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி ஸ்கீம் கூட எடுத்துன்னு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாளைக்கு வீடு நிலம் எல்லாம் கொடுத்துட்டு அமௌண்ட் நிற்கிறத விட அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என்னோட குழந்தை குட்டிங்க போகணும்னு அப்படியே செய்யலாம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அப்புறம் வேணும், நீங்கள் எங்களுக்கு விஜயை வந்தால் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். மக்களுக்கு நாங்கள் 2 வருஷ காலமாக போராடியும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. அதனால் அவர் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் பார்க்குறோம். அவர் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. மக்களுக்கு நாங்கள் ஒரு 900 நாளாக நாங்கள் வாதாடி சோர்ந்து போயிருக்கோம். அதனால் அவர் நாங்கள் எதிர்பார்க்கவும் அவர் எங்களுக்கு நல்ல பேசி இப்போ தகுதியும் தருவார்னு சொல்லி தான் அவரை வரவேற்கிறோம். நாங்கள் அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். என் பேர் அசோக் குமார். நாங்கள் யானாபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க. கடந்த 2 வருஷமா பசுமை பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். இப்போ 2 வருஷம் மேலே போராட்டத்தினால பல்வேறு கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் அண்ணா வராரு. ஸோ அவர் வரதுனால இன்னும் எங்களுக்கு ஆதரவு அதிகமாகுது. ஸோ அவர் வரத்துக்காக நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் விஜய் அண்ணா வரத்துக்காக நாங்கள் அவளோட கிராம மக்களும் சுற்றுவட்ட கிராம மக்களும் விவசாய மக்களும் காத்துட்டு இருக்கோம். அவர் என்ன அறிவுரை சொல்றாரோ அது வழியா நாங்கள் தொடர்ந்து நடந்துப்போம். இளங்கோ ஏகனாபுரம் போராட்டக்குழு. பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து நாங்க இன்னையோட 909வது நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசு இதை எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டாங்க. மதிப்பிற்குரிய சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், அதுக்கப்புறம் வேல்முருகன் அண்ணன் அவர்கள், அப்புறம் PR பாண்டியன், அப்புறம் எல்லாமே வந்துட்டாங்க. ஆனால் இந்த தமிழக அரசு இது என்னன்னு தெரியல, பன்னூரை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பரந்தூர் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஏகனாபுரம் கிராமத்தை முழுமையா அழிக்கிறாங்க. நீர்நிலைகள், அதிகமான நீர்நிலைகள், 3ல் 1 பங்கு நீர்நிலைகள் இருக்கு. அப்புறம் நஞ்சை நிலங்கள் 2750 ஏக்கர் நஞ்சை நிலங்கள் அழியுது. இது தமிழக அரசாங்கம் எவ்வளவோ போராடியும் பல கட்டமா எடுத்து சொல்லியும் ஆவணங்களோட எடுத்து சொல்லியும் தமிழக அரசு இதை செவிசாய்க்கல. ஏதோ இதுல ஒரு மர்மமா இருக்கு. ஆனா அதனால நாளைக்கு மதிப்பிற்குரிய தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வராரு. நாங்க மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கிறோம். அவர்கள் வந்தா இந்த இடத்துல திட்டம் நிரந்தரமா இங்க கைவிடப்படும் எதிர்பார்க்கிறோம். நாங்க அவருடைய சக்தி இதுல வெளிப்படுங்கிற அரசியல் கட்சிகள் உண்மையாவே இவருடைய எதிர்பார்ப்பை அவங்க எல்லாமே ஒரு விழிப்புடன் தான் செயல்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க.
எங்களுக்கு அவர் வந்தா இந்த திட்டம் இங்க கைவிடப்படணும்னு உறுதியா நம்புறோம், அவரை எதிர்பார்க்கிறோம். வருகை புரியறதுக்கு நாங்க ஆவலோட கிராம மக்கள் வந்து வரவேற்கிறோம். நன்றி. கோவிந்தன், ஏகனாபுரம். ஆடு மாடு மேய்ச்சி தான் விவசாயம் பண்ணிக்கிறோம். இங்கே ஏர்போர்ட் வரதுனால அது வானான்னு 2 வருஷம் போராடிங்கிறோம். இதை ஆதரவு பண்ணுறதுக்காக விஜய் வருகிறார். அவர் வரத்தனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடப்போம். அவர் வரத்துக்காக ஆவலாக எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல பரந்தூர் விமான நிலைய போராட்டம் மக்களால் நடத்தப்பட்டு வருது. இவ்வளவு நாள் விஜய் எங்க இருந்தாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர்களை சந்திக்கிறதுக்காக போறேன்னு சொல்றாரு. அதே போல சென்னை மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கும் போது வெள்ளத்தை போய் நேர்ல பார்வையிடாம வீட்டுல இருந்துனே நிவாரணம் கொடுக்கறது, இவர் எந்த மாதிரி அரசியல் இப்ப புதுசா பண்றாருன்னே நமக்கு தெரியல. எதுனாலும் மக்கள் நேரடியா களத்துல இறங்கி ஒரு அரசியல் செய்யாம இவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வீட்டுல இருந்துகிட்டு நிவாரணம் வாங்குறதுனால வீட்டுக்கு வர வச்சு பாக்குறது, நிர்வாகிகளை வந்தாலும் வீட்டுல வர வச்சு பாக்குறது. அரசியல் என்பது மக்களுக்கு நேரடி சேவை செய்யறதுக்கு பேர் தான் அரசியல். இவர் வீட்டுல இருந்துன்னே எல்லாரையும் வர வச்சு எல்லாமே செய்யறன்ட்டு ஒரு போட்டோ ஷூட் மாதிரி நடத்தி பண்றதுக்கு பேர் அரசியல் இல்ல. இவ்வளவு நாள் அவர் ஒரு நடிகரா இருந்தாரு. இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. அரசியல் தலைவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் மக்களோட பிரச்சனைய மக்களா இருந்து செய்யறதுக்கு பேர் தான் அரசியல் தலைவருக்கு அழகு. ஆனா விஜய் அப்படி எந்த அரசியலும் முன்னெடுத்த மாதிரி தெரியல. அவரு கொள்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ் தேசியன்றாரு, ஒரு பக்கம் திராவிடத்தையும் ஆதரிப்புன்றாரு. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் செய்யணும், ரெண்டையும் சேர்த்து செய்யறன்றாரு. அவருடைய அரசியல் எந்த வழியில போகுதுன்னு தெரியல. மக்கள் தான் இதற்கு சரியான தீர்ப்பு வாங்கணும். இது என்ன பரந்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 900 நாட்களாக போராடி கொண்டு விமான நிலையத்தை எதிர்த்து 900 நாட்களாக போராடி கொண்டிருக்காங்க. அதுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் போராட்டத்துக்கு போறாராம். இப்ப அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் போராட்டத்துக்கு 900 நாட்கள் நடைபெறுது. இந்த 900 நாட்களுக்கு தலைவருக்கு தெரியாம வந்திருக்காரு விஜய் அவர்களுக்கு. அந்த 900 நாட்களுக்கு முன்னாடி போயிருக்கலாம். இது ஒரு அரசியல் ஆதாயமா இல்ல மக்களுக்கான பணியான்றது இன்னும் தெரியல. இன்னும் வந்து என்னன்னா, அவருடைய கட்டமைப்புகள் பத்தினா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் என்ன எதுவும் அறிவிச்சாருன்னு தெரியல. எலெக்ஷனுக்கான எந்த எதுவும் இருக்காருன்னு தெரியல. ஆனா ஒரு சில போராட்டத்துக்கு போறாரு, கூட்டம் நிறைய சேருது. அதாவது அவர் ஒரு பெரிய நடிகர், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்தியாவிலேயே பெரிய நடிகரா இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் அந்த மாதிரி போராட்டத்துக்கு போறது நல்லதுதான். அது வந்து மக்களுக்காக தான் இல்ல அவர் அரசியலுக்காக தான் தெரியல. ஏன்னா மக்களுக்காக இருந்தா சிறப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதை வந்து நாங்க வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனா இல்ல அது அரசியலுக்காகன்றதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு மாதிரி பாமர மக்களுக்கு. ஏன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கு. அவர் நினைச்சா இந்த போராட்டத்தை முன்னாடியே எடுத்திருந்தாருன்னா சிறப்பா நடத்திட்டு வந்திருக்கலாம். அதை வந்து இவ்வளவு நாள் கழிச்சு எடுக்கிறாருன்னா அது ஒரு மாநாடு, இதுக்கு ஒரு மாநாடு தேவையில்லை. இதே விஜய் சார் வந்து நீட்டுக்காகவும் பல இதுக்காகவும் போராடினாரு, ஜல்லிக்கட்டுக்காகவும் போராடினாருன்றது வரவேற்கத்தக்கதான். ஆனா வந்து அவருடைய கட்டமைப்புகளை வந்து அவரை நம்பி இப்ப வர இளைஞர்களை வந்து ஒரு நல்வழிக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து மக்களுக்கான பல பணிகளை இன்னும் நிறைய எடுத்து செய்யணும். அவர் ட்விட்டர்ல போட்டுட்டும் ஒரு இது சொல்லிட்டு போறதால அது ஒன்றும் பலன் அடைக்க போறது கிடையாது. நிறைய தலைவர் செய்யற தப்பு அவரும் செய்யறாருன்றதுதான் இதுவா இருக்கு. மக்களுக்கு இறங்கி மக்களுக்கான நல்லதுகளை மட்டும் செஞ்சுன்னு வந்தாருன்னா சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நான் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது இப்போ ஒரு நடிகரா இருக்கிற வரைக்கும் அவர் ஓகேங்க. இது வந்து அரசியல் வரும்போது மக்களுக்கு இறங்கி வேலை செய்யணும். ஒரு 4 பேர் ஆபீஸ்ல வச்சு பாக்குறதுல எந்த பயனும் இல்லை. ஒரு எந்த விஷயமும் சிறப்பாகவும் தரமாகவும் செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு தலைவர்னு வந்துட்ட பிறகு 4 பேர் சந்திக்க வருவாங்க. அந்த 4 பேரையும் பாக்குறதுக்கு தான் தலைவர். அது ஒரு ரூமுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்காரு. ஒன்னும் அந்த ஜோனை விட்டு வெளியே வரல. அந்த கட்டத்தை விட்டு வெளியே வந்து மக்கள்கிட்ட இறங்கி என்னால இதெல்லாம் முடியும்னு சொல்லி செஞ்சாதான் வர முடியும். அன்று இருக்க எம்ஜிஆர் முதல்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர் அனைவருமே வந்து இறங்கி செய்யறாங்க. அந்த மாதிரி இவரு இறங்கி செய்யணும். அந்த நடிகர்ன்ற ஒரு பொம்மையில இருந்து முதல்ல வெளியே வர சொல்லுங்க. அவரு வெளியே வந்து மக்களுக்காக உழைக்க சொல்லுங்க. மக்களுக்காக இறங்கி வேலை செஞ்சாருன்னா சிறப்பான ஆட்சியை அவரும் அமைக்கலான்றது எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எப்பா எங்களுக்கு ஏர்போர்ட் வேணாம் எப்பா, நாங்க தான் ஏர்போர்ட் வேணான்னு தான் கட்டிச்சு வரைக்கும் 10 வருஷமா 5 வருஷமா ஆயிரமா எப்பா. எங்களுக்கு என்னத்துக்கு ஏர்போர்ட் எப்பா? இந்த ஏர்போர்ட்டை வேண்டாம் எப்பா. குழந்தை குட்டி மாமனார் மாமியார் எல்லாம் போய் மாண்டாங்க. அந்த மண்ணிலேயே நாங்க மாண்டு போறோம் எப்பா.
எங்களுக்கு சோறு போட்டாலும் கஞ்சி வாக்கத்தாலும் தண்ணி வாக்கத்தாலும் எப்பா எங்கள் வீட்டு வாசலை எங்களுக்கு விட்டா போதும் எப்பா. உங்களை இன்னும் நாங்கள் தண்டனை பண்ணுறோம் எப்பா. இந்த விஜய் சார் வருவாருன்னு நம்ம ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் எப்பா. அந்த சார் வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும் எப்பா. அந்த விஜய் சாருக்கே நாங்கள் ஓடு போடுவோம் எப்பா. நீ தான் எங்களை மோசம் பண்ணி ஓடு வாங்கிக்கணும். உங்களுக்கு ஓடு போடுறேன், உங்களை விஜய் வரமாட்டாங்க, ஏர்போர்ட் வராதுன்னு சொன்னியப்பா. நீ தான் ஏர்போர்ட் வரணும்னு பயன்படுத்திட்டே எங்களை. நாங்கள் பயணம்லாம் எங்களுக்கு வேணாம் எப்பா. எங்களுக்கு விஜய் சார் வரட்டேப்பா. வந்து எங்களை இந்த குடும்பம் வாய்க்கு இந்த ஊர்லயே வச்சு எங்களை குடும்பம் வாய்க்கு நடத்துட்டேன்ப்பா. நாங்கள் எதுக்கும் ஆசைப்படலையப்பா. எங்கள் வீட்டு வாசலுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஏர்போர்ட் வருது ஏர்போர்ட் வருதுன்னா ஏர்போர்ட் வந்து ஒரு கல்லுக்கு கொடுக்க முடியுமா, ஒரு மண்ணுக்கு கொடுக்க முடியுமா, ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியுமா, எங்களுக்கு செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியும்? நாங்கள் இந்த வாரிசு எங்களுக்கு வருமா? இந்த வாரிசு எங்களுக்கு வராதியப்பா. எங்களுக்கு நல்லது சொல்லுங்கப்பா. விஜய் சார் வரணும், இந்த ஊரை வரணும், நாங்கள் பார்க்கணும், நாங்கள் செய்யணும். விஜய் சார் வரணும், எங்களுக்கு நாளைக்கு வரணும் சார். எங்களுக்கு விஜய் சார் வரணும்ப்பா. எங்களுக்கு எதுவும் தேவையில்லையப்பா. எங்களுக்கு ஊரை விட்டா போவேப்பா. எங்கள் ஊரை ஒலி கூட விட்டு கூட நீங்கள் எங்கன்னா எட்டுமாங்கப்பா. எங்களுக்கு விஜய் சார் வரணும். அவர் தான் வந்து எங்களை கட்டி காப்பாற்றணும். விஜய் சாருக்கு வணக்கம். விஜய் சாருக்கு நன்மை, பட்டாம்மா நன்மை. விஜய் சாருக்கு நான் பேச வேண்டியது விஜய் சாருக்கு பேச்சு விட்டேன். வணக்கம். நாங்கள் வந்து ஏகனாபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் எதிர்த்து போராட்டம் செஞ்சுன்னு இருக்கோம். 910 நாள், 10வது நாள் இன்னைக்கு நாங்கள் போராட்டம் தொடர்ந்து எடுத்துன்னு இருக்கோம். விஜய் அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தருவார்னு எதிர்பார்க்குறோம். விஜய் அண்ணா வந்து சினிமாவில் மட்டுமே பார்த்துன்னு இருந்தோம். இவர் வந்து அந்த மாநாட்டில் பேசுறத பார்த்தோம். நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாரு. அவரு கட்சிக்காக ரொம்ப நல்லா பேசுகிறாரு. அவர் வந்து எங்கள் கிராமத்துக்காக நல்ல ஒரு முடிவு எடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையாக அவர் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். எங்கள் கிராமத்துக்கு நல்ல முடிவு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் அண்ணா ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிச்சு எங்கள் கிராமத்துக்காக நல்ல ஒரு முடிவு எடுப்பார் நாங்கள் நம்புகிறோம். என் பேர் சஞ்சய், நான் எம்ஏ தமிழ் படிக்கிறேன். தளபதி ஃபர்ஸ்ட் போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு வராரு, நம்ம ஏரியாவுக்கு வராரு. அவர் என்ன பேச போறாருன்னு தெரியல, ஆதரவு தெரிவிப்பாரா அப்படின்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். அப்படி ஆதரவு தெரிவிச்சார்னா வர 26 தேர்தல் அவர் தான். இது வரைக்கும் 907 நாள் ஆகுது போராட்டம் பண்ணி. பெரிய பெரிய ஆள்லாம் யாரும் வரல. சீமானன் வந்தார், அப்புறம் தளபதி தான் வராரு. இன்னும் ஸ்டாலினும் வந்து என்னன்னு கேட்கல, முதலமைச்சராக இருக்காரு, அவரும் வந்து என்னன்னு கேட்கல. தலைவர் வராரு தளபதி, வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சார்னா எங்கள் ஓட்டு எல்லாருக்குமே 2026 தளபதி தான். வரவேற்கிறோம் தளபதியை. வரட்டும், பார்க்கலாம் நாளைக்கு என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. ஏகனாபுரம். என் பேர் பத்மா. நாங்கள் இந்த ஊரில் ரொம்ப நாளாகவே ஆண்டுக்குன்னு வரோம். எங்கள் மாமியார் தலைமுறையிலேருந்து ஆண்டுக்குன்னு வரோம். இப்போ ஏற்பட்டு வருதுன்னு எங்களை வந்து 2 வருஷமாக ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு இது விஜய் வருதுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து அவர் என்ன முடிவில் சொல்கிறாரோ நாங்கள் அந்த முடிவு பிரகாரம் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்பட்டு மட்டும் வரக்கூடாது. நாங்கள் இந்த ஊரில் தான் இருப்போம். ஒரு பிடி மண்ணு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். நான் இந்த ஊரில் நாங்கள் இருந்து நான் இந்த ஊர்லேயே சேர்த்து போகிறோம். நாங்கள் இதுதான் எங்களுடைய இது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, இதெல்லாம் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு விஜய் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் ஏற்பட்டு வந்து நிறுத்திடணும். எனக்கு அந்த மாதிரி தான் ஓணும். எங்களுக்கு நாங்கள் குழந்தைங்க குட்டிமா தீக்கின்னு போய் நாங்கள் எங்கே போய் ஆழமாதுவோம்? நாங்கள் தண்ணி இல்லாத தலைப்பு இல்லாத நாங்கள் எங்கே போய் சாவோம்? இந்த குழந்தைங்களை வச்சு நாங்கள் இங்கே தான் இருப்போம். நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. விஜய் வர்றதே எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷத்துல வந்து நாங்கள் ரொம்ப உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறோங்க. ஏகனப்பட்ட ஜனமே ஆர்வத்தில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து எந்த முடிவில் வரீங்களோ அந்த முடிவு பிரகாரம் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் வந்து ஏகனாபுரத்தை நீங்கள் தடைப்படுத்தணும். நீங்கள் அதெல்லாம் ஏகனாபுரத்தை வந்து நீங்கள் இந்த இது ஏற்பட்டு வர்றதை தடைப்படுத்திடணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம் தேவை. அதுதான் நீங்கள் வந்தா கூட எங்களுக்கு நீங்கள் சந்தோஷம் கொடுக்கறது அது ஒன்று தான் எங்களுக்கு.